சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ஞாஸ்யசி தஸ்ருணு. இப்ப 17வது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத சப்ததசோऽध्यायः. ஸ்ரத்தாத்ரய விபாக யோகः. அர்ஜுன உவாச ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्त्वमाहो रजस्तमः. Beautiful. So, this is Shraddha. Shraddha ரெண்டு விதமான ஸ்ரத்தா இருக்கிறது. கூஸ்ரத்தா இருக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்ரத்தா இருக்கிறது, அஸ்ரத்தா இருக்கு. 3 டைப்ல ஸ்ரத்தா இருக்கு. கூஸ்ரத்தனா குருட்டு ஸ்ரத்தா, குருட்டாம்புக்களை அவர் சொல்லிட்டாது செஞ்சிடணும், அப்படி கூஸ்ரத்தா. அஸ்ரத்தா ஸ்ரத்தே கிடையாது, அவர் என்ன வேணா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க. அதனால ஸ்ரத்தா. அப்போ கூஸ்ரத்தா இருக்கணுமா ஆஸ்ரத்தா இருக்கணும்னா ரெண்டும் இருக்கப்படாது. எது இருக்கணும்? ஸ்ரத்தா. எனி அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம், எப்பவுமே அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. புரியுதா? அதனால இப்போ இன்னைக்கு குழந்தை மேத்தால இருந்து பெரியவா வரைக்கும் ஸ்ரத்தையோட இன்னைக்கு ரிசப்ஷன். திஸ் இஸ் ஸ்ரத்தா. ஓகே, இதுக்கு பேர் ஸ்ரத்தா. இதெல்லாம் நம்ம இனி வரக்கூடிய ஸ்லோகத்தில் விரிவா பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனி அத்தியாயம் இன்ட்ரோடக்ஷன் முக்கியம், ஏன்னா அப்பதான் நம்ம டிராவல் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். இந்த அத்தியாயமே ரொம்ப அழகான பேர், ஸ்ரத்தா த்ரய விபாக யோகா. ஸ்ரத்தா த்ரய விபாக யோகா. அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல். பகவான் பிகினிங்ல இருந்து அழகா கொண்டு போற. ஓகே, எப்படிலாம் இந்த சாஸ்திரம் டெவலப் பண்ணிட்டு போறது அப்படின்றத நீங்க சைக்காலஜிக்கலா அதை கொண்டு போனாதான் அது உங்களுக்கு தெரியும். கார்பண்யதோஷோ பகதஸ்வபாவஹ
பிரச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாக யஸ்ரேயஸ்யாநிச்சிதம் ப்ரூஹி தன்னே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் த்வாம் பிரபன்னம். ஓ கிருஷ்ணா, கிருப்பனாக என்னுடைய புத்தினால, புத்தி குறைவினால தர்மா தர்ம சம்மூடா, எது தர்மம் எது அதர்மம் எனக்கு தெரியாம படுத்த. அதனால எனக்கு கன்ஃபியூஸா இருக்கேன் நான். அதனால எது நிச்சயமோ நல்லா புரிஞ்சுக்கோ. என் மூஞ்ச பார்த்து நீ அட்வைஸ் பண்ணாத. எனக்கு எது தேவையோ அதை அட்வைஸ் பண்ண. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சில சமயம் அந்த அவன் தாங்குவானா தாங்க மாட்டான்னு சொன்னா ஜென்மமே ஓடி போயிடும். ஓகே. அதனால எதுக்கு எனக்கு முன்னாடியே கட்டிட்டு கூறிட்டான். எனக்கு எதுன்னு நீ சரின்னு படுறையோ. ஓகே. சில சமயம் ஆரம்பத்தில் குழந்தைய சேர்ப்பாங்க 2-3 ஜெனரேஷன் முன்னாடி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட் அவனை கண்ணு காதை விட்டுட்டு எங்க வேணா உதச்சி நீங்க வளர்த்து அப்படின்னு டீச்சர் கிட்ட. புரியுதா? இப்பெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிலாம் பண்ண முடியாது. புரியுதா? அதனால டீச்சர்ஸ்க்கு ஃபுல் ரைட் அடிக்கிறதுக்கு. புரியுதா? உதன்னு உதைப்பாங்க. பேரண்ட் கேட்கவே மாட்டாங்க. அடி வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்க, திருப்பி அவங்க ஒரு 2 அடி அடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்ததுன்னு வச்சுக்க. அவ்வளவு ரைட்ஸ் டீச்சர்ஸ்க்கு இருந்தது. ஏன்னா அவர் ரைட்டா சொல்லி கொடுக்கறதுக்காக விஷயத்தை சொல்லி. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் போட்டு அடிக்க மாட்டாங்க. நீங்க கவுன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட் பலார் அடிப்பாங்க. எங்க அறிவுக்கரசியா அது எல்லாத்தையும் போட்டு அடிக்கும். அது ஈவனா அடிச்சு விட்டுடும் ஒரு ஸ்கேல். ஆனா அது வலியே இருக்காது, அடிப்பா. ஓகே. அப்படி இல்ல அறிவுக்கரசி மாதிரி இல்ல. ஓகே. அதனால சில பேரு பனிஷ்மெண்ட், சில பேருக்கு கெஞ்சல், சில பேருக்கு கொஞ்சல், சில பேருக்கு அப்படி. இந்த மாதிரி பல தரப்பட்டவர்கள் ஸ்டூடெண்ட் இருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தி பொறுத்து கிரகிக்கிறத பொறுத்து இருக்கிறது. அதனால இந்த விஷயத்துல அவர் உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது நான் அனுசோச்சந்தி பண்டிதாக, ஞானி துக்கப்படுவதில்லை, வருத்தப்படுவதில்லை அப்படின்றத டிக்ளேர் பண்றார். ஓகே. அப்போ யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், ப்ராப்ளமேட்டிக் பர்சன்ஸ் யாரு? அஜ்ஞானிகள், இக்னரண்ட் ஃபெலோ. ஓகே. எந்த இக்னரண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இக்னரண்டா இல்ல பயாலஜி இக்னரண்டா? இப்ப பயோ கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்கிறது இல்லையா, அது இல்ல. ஆத்ம ஞானம், செல்ஃப் நாலேஜ், என்ன பத்தி தெரியாதனால வரக்கூடிய விளைவு. தேர்ஃபோர் ஆத்மவித் சோகம் தரதி. ஓகே. நீ உன்னை தெரிஞ்சுன்னா சகல ப்ராப்ளம் தீர்ந்துவிடும் அப்படின்றார். ஓகே. இதெல்லாம் உபநிஷத்தோட கோட். ஓகே. தேர்ஃபோர் இங்க ஆத்மா எப்படிப்பட்டது பகவான் ரொம்ப கிளியரா சொல்றாரு. அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவ்யக்கார்யோயம் உச்யதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நான் சோசித் மருகசி. தஸ்மாத். ஏ அர்ஜுனா, இது வரைக்கும் நான் சொன்னேன் இந்த 24 ஸ்லோகத்துல. அந்த மாதிரி அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அது தொட முடியாது, பார்க்க முடியாது, நுகர முடியாது. அகோச்சரம், பிரமாண அகோச்சரம். அப்படிப்பட்ட ஆத்மாவை நீ அறிந்து கொண்டால் உனது துன்பங்கள் துயரங்கள் போய்விடும் அப்படின்றார். அப்போ அவர் என்ன சொன்னாரு? டைரக்டா, ரொம்ப இன்னோசென்டா ஞானத்தை சொல்லிட்டார். டைரக்டா சொல்லிட்டார். நிச்சயமா சொல்லுன்னு சொல்லிட்டானே. அதனால இதுதான் ஆத்மா, நீதான் பிரம்மன் அப்படின்ட்டார். ஓகே. ஆனா அவனுக்கு அந்த அறிகுறியே இல்லை. சில சமயம் இங்க கிளாஸ்ல மூஞ்சி பார்த்தா நம்ம பாட்டு இன்ட்ரெஸ்டா இங்க எடுப்பான். ஆனா அந்த மூஞ்சில ஒரு சலனம் அது கேட்கறாளா கேட்கற இல்லையா அப்படின்னு ஒண்ணுமே புரியாது. சில பேருக்கு ராமர் ஃபேஸ் இருக்கும். அது என்ன உற்சாகம் வந்தாலும் இதுவா இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பா. அது ரொம்ப ரேர். அப்படி இருக்க முடியாதுன்னு வச்சுக்கேன். மூஞ்சி எக்ஸ்பிரஸ் ஆயிடும். ஓகே. ரைட் எக்ஸ்பிரஸ் ஆயிடும். ஓகே. நமக்கு அது எக்ஸ்பிரஸ் ஆகிறதுன்னு தெரியவே தெரியாது. பல பேருக்கு கண்டுபிடிக்கவும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஆனா சின்ன லெவல்ல தெரிஞ்சா கூட சில பேர் ரொம்ப ஒரு பொடி கல்லு சொல்லுவா இல்லையா, ஒரு கல்லு குறையிறது உப்புன்னு. அந்த மாதிரி சில பேருக்கு சைக்காலஜி அப்படி தெரிஞ்சு விடாங்க. இன்னைக்கு என்ன என்ன அப்படி கேட்பா. இது இந்த விஷ்ணு புருஷா ஒண்ணும் இல்லையா, இல்ல ஏதோ இருக்கு தோண்டி 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 அப்புறம் சொல்லுவா. எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சங்கல்பத்தோட வந்தவா அவ தோண்டி எடுத்துருவா. புரியுதா? எல்லாத்தையும் வளரி கொண்டு எக்ஸ்ட்ராவே சொல்லிடுவான். ஒண்ணு கூட சொல்லக்கூடாதுன்னு வந்தவன் எல்லா விஷயமும் அக்கு வேற ஆணி வேற திருப்பி மாட்டிப்பான். அவங்க கிட்ட வேற திட்டு வாங்கிக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் விஷயம்னு வச்சுக்கேன். அதனால
இங்க பகவானுடைய விஷயத்தை சொல்றாரு. சரி, அப்ப பிரமாண அகோச்சரம் செல்ஃப் நாலேஜ் வெறிவிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணாரு? கம் டு டவுன். ஓகே, என்ன பண்ணாருன்னா, சோ விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன. ஏ அர்ஜுனா, விவசாயாத்மிகா புத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றார், கர்மயோகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஓகே, இந்த கர்மயோகம் வந்துட்டான்னா அவனுக்கு ஒரே ஒரு புத்தி தான் இருக்கும், மனசு சலன சஞ்சலம்லாம் இருக்காது, அதே விஷயமா இருக்கும், அவனே மோட்சத்தை அடைந்த மாதிரி இருக்கும். நீ கர்மயோகத்தை பண்ணு, ஞான யோகத்தோட கர்மத்தை பண்ணு அப்படின்னு சொன்னார். Therefore அவர் இந்த விஷயத்தை அவர் சொன்னார். அப்போ இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஞானத்தையும் கர்மத்தையும் அவர் போதிச்சார். Therefore வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம், கீதையில இருக்கிற ஒரு கோட் என்னன்னா, லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ரெண்டே ரெண்டு தான் இருக்கிறது. ஒன்று கிரகஸ்த வாழ்க்கை முறை, இன்னொன்னு சன்னியாச வாழ்க்கை முறை. ஓகே, ரெண்டு லைஃப் ஸ்டைல். இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிறது சன்னியாச வாழ்க்கை முறை, நீங்க எடுத்துட்டு இருக்கிறது கிரகஸ்த வாழ்க்கை முறை. புரியுதா? இதுல பிரச்சனை இல்லை. மோட்சத்துக்கு இது பிரச்சனையா? இது கிடையாது. மோட்சத்துக்கு எது பிரச்சனை? கர்மயோகம், ஞான யோகம். ஓகே, அதுவும் ஆர்டரா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஞான யோகம், அப்புறம் கர்மயோகம். அப்படி இல்லை, முதல்ல கர்மயோகம், அப்புறம் ஞான யோகம். அப்ப நாங்க இப்ப என்ன பண்ணணும்? நாங்க கர்மயோகம் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லை. இதை கேட்டுக்கோங்க சத் சங்கத்துல. ஆனா 24 மணி நேரம் மீதி இருக்குல்ல, 23 மணி நேரம், அதுல கர்மயோகமா பண்ணுங்க. இந்த கர்மயோகமும் ஞான யோகமும் கம்பைன்டு. ஆனா சமுச்சயம் பண்ணிடாத, வராது. பண்ணினா கூட வராது. நமக்கு இப்ப 10 வருஷமா தெரியுத, 10 வருஷமா கேட்டு கூட ஒரு பொட்டு நாலேஜ் அறிவான மாதிரி இல்லையா? நான் தான் பிரம்மன் இன்ஃபினிட், அது உணர்ந்த மாதிரி ஒண்ணு தெரியல. ஒண்ணுதா எங்க இங்க எதுக்கு வரா தேவையில்லாம. ஓகே, அதுல இருந்து புரியுது. என்ன புரியுது? இது ஞானமாக ஆக மாற்றது, இன்ஃபர்மேஷனா இருக்கிறது. ஆனா அது டிரான்ஸ்பர்மேஷனா இல்லை. ஓகே, இது நல்லா புரிஞ்சுது. அப்ப சமுச்சயம் பண்ண முடியாது. கிளாஸ் கேட்டா கூட கிளாஸ்ல இன்ஃபர்மேஷன் வரும், அது எப்போ டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும்? யுவர் யோகிதா தகுதி சாதன சதுஷ்டிய சம்பன்ன அதிகாரி நாம் அப்படி ஆனதான் ஆக முடியும், இல்லைன்னா முடியாது. இப்படி சொன்னாரு. சோ இதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுக்கிறார், இதுக்கான சாதனைகள் சொல்றாரு. ஞான யோகத்தை முதல்ல சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் கர்மயோகத்துக்கு, அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு சாதனை உபாசனா. பிரயாண காலே மனசா சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ ப்ருவோர் மத்தியே பிராணமாவவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமவேத திவ்யம். அப்படி சொல்லிட்டு உபாசகன் இருக்கான அனன்ய பக்தியோட இடைவிடாமல் பகவானே சிந்தித்துக் கொண்டிருப்பவன், அவன் கிளாஸுக்கு வராதவன், அஜ்ஞானி, அப்பேற்பட்டவன் உபாசனை மாத்திரமே செய்து கொண்டிருப்பவன், அவன் இறந்து விட்டால் நேராக பிரம்மலோகத்துல போய் ஞானத்தை அடைந்து அவன் மோட்சத்தை அடைவான். அப்படி சொல்லிட்டார். இது உபாசனாவோட ஒரு பங்கு. சப்போஸ் உபாசனா ஞானத்துக்காக வேண்டி பண்ணினா அவன் குரு சாஸ்திரம் அவனுக்கு கிடைக்கிறது. ஓகே, கர்மயோகமும் உபாசனை பண்றது மூலமா அவனுக்கு குருவும் சாஸ்திரமும் பகவான் ஏற்பாடு பண்ணுவார். ஓகே, சாஸ்திரம் கேட்கறதுக்கான ஏற்பாடு இருக்கும். ஓகே, இது 8வது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகம் கிரம முக்தியை பத்தி சொல்றது. ஆனா நமக்கு வேண்டியது என்ன முக்தி? ஜீவன் முக்தி. கிரம முக்தினா என்ன? ஜீவன் முக்தினா, கிரம முக்திக்கு என்ன குவாலிபிகேஷன்னா, இனி இடைவிடாமல் பக்தி பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் உடனே கிரம முக்தி வேணும்னா செத்து போகணும். புரியுதா? உடனே சாகணும், கிரம முக்தி. புரியுதா? ஜீவன் முக்தினா என்ன? ஜீவன் முக்தினா இப்ப மூச்சுன்னு இருக்கும் போதே ஆனந்தமா இருக்கும், எந்த பிரச்சனையும் என்ன அட்டாக் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்துல நான் மனசோட இருக்கணும். ஓகே, பூர்ணம் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆனந்தமான சந்தோஷமான நிலையை நம்ம பூர்ணத்தை அடையணும். இப்ப புத்திசாலி எதை எடுப்பான்? செத்து போன பிறகு பூர்ணத்தை அடையறதா, இல்ல ஜீவன் இங்க இருக்கும் போதே இத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் நான் ஆனந்தமா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல. செத்து போன பிறகு எங்க போவோம், எப்படி போவோம், யாருக்கு தெரியும்? அதனால இங்கே இப்பவே அப்படி அடையறதுக்கு ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாமமுர்தமஸ்னுதே அநாதிமத்பரம் பிரம்ம
அந்த பிரம்மத்தை நீ அறிந்து கொண்டு விட்டால் இங்கே இப்பவே பிரம்மத்தை நீ அமிர்தத்தை மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். அப்படி சொல்லி முடிச்சார் பகவான். அதனால இதுதான் நமக்கு ஜீவன் முக்தி நிலை அடையறதுக்கு தான் நம்முடைய விஷயம். அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு தத்து துவம் அசி, அந்த பரபிரம்மன் நான் புரியணும். இதுதான் ஞானம், ஜீவ பிரம்ம ஐக்கியம். ஓகே, அதுக்கு பகவான வர்ஷிப் பண்ணு. எப்படி டைப் ஆஃப் வர்ஷிப் பண்ணணும்? ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன பிரதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். இது 9வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம். ஓகே, நீங்க பாட்டு சொல்லிட்டே இருக்க, இந்த அத்தியாயத்தில் காண இதெல்லாம் படிச்சது. ஓகே, படிச்சதை ரிமைண்ட் பண்றேன். ஓகே, அதனால அங்க என்ன சொல்றாருன்னா, பகவானை வர்ஷிப் பண்றது, வழிபடுறது ஏகரூப, அநேக ரூப, அரூப, 3 டைப்ல நம்ம பண்ணணும். முதல்ல ஏக ரூபத்துக்காக 10வது அத்தியாயம் டோட்டலா செலவு பண்றார். ஏக ரூபம், ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல பகவானை வழிபடணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க ஏக ரூபத்தில் தான் வழிபட முடியும். நமக்கு ஒரு கிருஷ்ணர் ரூபமோ, ராமர் ரூபமோ, முருகர் ரூபமோ, ஏதாவது ஒரு சின்ன ரூபமோ, ஆஞ்சநேயரோ, ஏதோ ஒரு சுவாமியை நம்ம சிரத்தையா பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இது பிகினிங். எந்த விதமான சாஸ்திர அறிவு வேண்டாம். நம்முடைய பரம்பரை ஏதாவது ஒரு சாமியை நமக்கு குல தெய்வமோ இஷ்ட தெய்வமோ இருக்கும், அது கும்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இங்க கிளாஸுக்கு வந்த பிறகுதான் பகவானுடைய அறிவு நமக்கு புரிய புரிய, ஓ இருக்கிறது பகவான் மாத்திரம் தான் இருக்கிறது. ஓகே, நாட் ஒன் காட், ஒன்லி காட், எவ்ரிதிங் காட் அப்படின்ற ஒரு ஞானத்தை கொடுக்க. அதுக்கு பேரு விஸ்வரூப தரிசனம். நீ பார்ப்பது அனைத்தும் பகவான். அது எப்படி? நிமித்த காரணம் சொல்லிட்டீங்கன்னா ஏகரூபம். விஸ்வரூபத்துக்கு என்ன காரணம்? உபாதான காரணம், பரிணாமி உபாதான காரணம். இந்த தயிர் இருக்க, தயிர் எதுல இருந்து வந்தது? பால். ஆனா இப்ப பாலை பார்க்க முடியுமா? தயிர்ல இல்ல, பார்க்க முடியாது. அதனால தயிர்ல பால் இல்லையோ, பால் தான் தயிரா மாறி இருக்கிறது. புரியுதா? அதுக்கு பேர் பரிணாமி. புரியுதுல? நாக்கு சில பேருக்கு சவுத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் ஃபேமிலி, அதுதான் ஃபேமிலி. ஓகே, ராத்திரி என்ன பண்ணுவான்னா, அவ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி உட்கார்ந்து அவர் சேர்ல அப்படி நீட்டிருக்க, அந்த அம்மா அப்படி உட்கார்ந்து இருக்க, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு இப்படிலாம் மடிச்சு அந்த இது இருக்குல்ல, இந்த ஒரு இது இருக்கும், இந்த காம்பு, அதை அப்படி அப்படி கிழிச்சு, ஓகே, அதை இப்படி தடவி, ஓகே, அதுல சுண்ணாம்பு மொத்தமா போட்டு விடாது. ஆத்துக்காரி அதான் பண்ண மொத்தமா போட்டு விட்டு அதை அப்படி இப்படி தடவிட்டு அதுல கொஞ்சம் இது பண்ணி மடிச்சு கொடுவாரு. அவட பேசிட்டு இருப்பாங்க, அவங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அது குடும்பம். ஓகே, அது மாதிரி அவங்க நாக்கு பாத்தீங்கன்னா செவ்வேன்னு இருக்கும், அழகா இருக்கும். 2 பேரும் லிப்டுக்கெல்லாம் பூசாமே அழகா இருப்பா 2 பேருமே. பிகாஸ் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு 3 கலந்தா என்ன ஆயிடுறது? ஒரு ரெட் செவ்வைக்கு இந்த அதுக்கு அப்புறம் கோவப்பழம் மாதிரி அப்படி அழகா இருக்கும் அந்த அதெல்லாம். அதே சிகரெட் பிடிச்ச உதட பாரு, இதெல்லாம் இருக்கும். ரெண்டும் வேற வேற இருக்கும். ஓகே, அது மூஞ்சும் அப்படி மாதிரி தான் இருக்கும். இது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது ஒரு அழகான ஒரு கல்ச்சர்னு வச்சுக்கேன். வெத்தலை பாக்கு போட்டு ரொம்ப போட்டு விடக்கூடாது. ஓகே, அது ஒரு நேரம் போட்டுக்கணும். அப்படி போட்டு அப்படிலாம் மடிச்சு கொடுக்கறதுலாம் ஆள் இருக்கா என்ன? அதெல்லாம் புண்ணியம் நிறைய இருக்கணும். இவனுக்கு சாப்பிடறதுக்கு நேரம் இருக்கணும். வரும்போதே இப்படி தூக்கிட்டு வருவான். இது ஒரு ரூம், அது ஒரு ரூம், முடிஞ்சு போச்சு, லைஃபே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில அனுபவிச்சாங்க நம்ம பெரியவங்க. இப்படிதான் சொல்ல முடியும், பாஸ்ட் டென்ஸை பொறுத்து பாருங்களேன். அதனால அதுல பரிணாமம். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு 3 கலந்தா அது ரெட்டா வருது இல்லையா, அதுக்கு பேர் பரிணாமம். அது போல என்டையர் பிரபஞ்சமும் கலந்து மிக்சிங் ஆகி இருக்கிறது பகவான். ஓகே, அப்ப ஸ்தூலமாக சூக்ஷமாக இருப்பது பகவான் தான் இருக்கிறது. அதுக்கு பேரு விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபத்தை ஏன் சொன்னார் பகவான்? விஸ்வரூபத்தை புரியத்தான் உனக்கு நீ பண்றது கர்மயோகமா இருக்கும். நீ பண்றதெல்லாம் கர்மயோகமா இருக்கும். புரியுதா? இல்லன்னா நீ கர்மயோகத்தை நினைச்சுட்டு பண்ணணும். புரியுதா? நான் பண்றேன், கர்மயோகம் பண்றேன், நான் கர்மயோகம் பண்றேன்னு சொன்னாலே அது கர்மயோகம் ஆகாது. புரியுதா? நான் கர்மயோகம் பண்றேன் அப்படி சொல்லிட்டே கர்மயோகம் ஆகாது. புரியுதா? ஏன்னா நான் அங்க இல்லையா, அந்த நானத்தான் பகவான் மேல ஏத்தி வைக்கணும். அந்த நானே செப்பரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, விஸ்வரூபத்திலிருந்து தனியா இருந்து பயப்படுவாய் அர்ஜுன் மாதிரி. ஓகே, டோட்டாலிட்டியிலோட மர்ஜ் ஆக மாட்டேன். ஓகே,
பகவானையே எல்லாமா பார்த்துட்டு நான் ரொம்ப துன்பப்படுறேன் சுவாமி. எப்படி எல்லாம் பகவான், உன் துன்பம் கூட பகவான் தானே, அது ஏன் புரிய மாட்டது? அதனால அது விஸ்வரூப, அது வருது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டு அரூபம், நிர்குணம், நிர்குண பிரம்மம். ஓகே, அப்போ இதெல்லாம் ரெண்டு சாமி கும்பிடுறோம். அது என்னது? சகுணம். அப்போ ஒன்னு சகுணம், இன்னொன்னு நிர்குணம். இதுதான் கீ பாயிண்ட், அச்சாணி பாயிண்ட், இந்த கீதையில இருக்கிற அச்சாணி பாயிண்ட். குணம், குணமற்றது. ஓகே, சகுணம், நிர்குணம், இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும். இந்த சகுணத்திலிருந்து நிர்குணத்துக்கு போறதுக்காக பலவிதமான பிரிட்ஜி வரை ஏற்பாடு பண்றார். அங்கங்க அசுரமான ஒரு ஆறு போறது, அங்க ஒரு பிரிட்ஜ் பண்றாரு, கடந்து போ அப்படின்றார். இப்படி பல பிரிட்ஜ் எல்லாம் போட்டு பண்ணி கொண்டு வர்றார். பேசிக்கலி என்ன அப்படின்னா கர்மயோகம், உபாசனா, அதோட இதெல்லாம் வரத்துக்கு உனக்கு மெயினா பண்புகள், குவாலிபிகேஷன், அதை டெவலப் பண்ணிக்கோ. இது மெயின் டாபிக். கர்மயோகம், உபாசனா அண்ட் நற்பண்புகள், அதுன்னு சொல்றார். இந்த நற்பண்புகளை எவ்வளவு லிஸ்ட் கொடுத்தாரு? அகிம்சா, சத்யமக்ரோதஹ, தியாக, சாந்திர, பைஷுணம், தயா, பூதேஷ்வலோ, லுப்த்வம், மார்தவம், கிரி, ரசாபலம், ஏதத் ஞானமிதி புரோக்தம், அஜ்ஞானம் யதனோன்யதா. அங்க இருந்தது இங்க கொண்டு போய் போட்ட. ஓகே, ஏன்னா இது 13வது அத்தியாயத்துல கீழே சொன்னது ஞானம் அப்படின்னு. ஓகே, முன்னாடி சொன்னது இந்த இப்ப அத்தியாயம் 16வது அத்தியாயம். புரியுதா? கிளப் பண்ணியாச்சு. ஏன் கிளப் பண்ணியாச்சு? 20 பண்புகள் 13வது அத்தியாயத்தில் சொன்னாரு. இங்க 16வது அத்தியாயத்தில் ஒரு 26 பண்புகள் சொல்றாரு. ஓகே, மொத்தம் சேர்த்தா 46 பண்புகள். இது பளிச்சுன்னு தெரியற மாதிரி. மீதி பண்புகளும் விளக்கமா நீங்க அங்கங்க கணக்கு போட்டீங்கன்னா நிறைய பண்புகள் வரும். நூற்றுக்கணக்கான பண்புகள் இருக்கும். இந்த பண்புகள் நமக்கு ஞானம், ஞானமே சொல்லிட்டாரு. ஏன்னா ஞானத்தை கொடுக்கறதுனால அது ஞானம் சொல்லிட்டாரு. அப்ப இந்த பண்பு நாம அடையறதுக்க அதுதான் தலையாய விஷயம். நீங்க எப்ப என்ன பேசினாலும் ஞானத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த பண்பு எல்லாம் இருக்கான்னு அப்பப்போ கேட்டுக்கணும். இப்ப இதை டெவலப் பண்ணிட்டேனா, இப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டேனா, இதை பத்தி சொல்லணும். தேர்ஃபோர் அவர் என்ன சொல்றாருன்னா, பகவான் 16வது அத்தியாயத்துல தெய்வீம் சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய சுரி மதா. மதா என்னுடைய கருத்து. என்ன கருத்து அப்படின்னா, தெய்வீக சம்பத்து உள்ளவன் மோட்சத்துக்கு அருகதை உள்ளவன். ஆசுரி சம்பத், ரஜஸ்தமஸ் உள்ளவன் அவன் மோட்சத்தை அடைய மாட்டான். மோட்சத்தை அடையலன்னா பரவாயில்ல, போட்டமே மோட்சம், துன்பத்தை அடைவான். நிபந்தாய பந்தப்படுத்துவான். அப்ப தெய்வீ சம்பத்து உள்ளவனுக்கு மோட்சம் உண்டாகும், தகுதி இல்லாதவனுக்கு மோட்சம் கிட்டாது மகனே. ஓகே, அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப நம்ம 16வது அத்தியாயத்துல நாம ஆசுரி சம்பத்து ஒரு பெரிய லிஸ்ட் படிச்சோம். அந்த லிஸ்ட் ஒரு சம்மப் பண்ணி ஒரு ஆசிரியர் கொடுத்திருக்கார். ஓகே, மொத்த லிஸ்ட் இல்ல, மெயின் டாபிக் மாத்திரம் அதை சாரமா பிழிஞ்சு ஒரு 14 படிக்கலாம். ஓகே, அது என்ன 14? ஆசுரி சம்பத்து கூடாது இது. ஆனா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ, உங்ககிட்ட இது இருக்கா அப்படி செக் பண்ணிக்கிறதுக்காக இது. நம்பர் 1 அஜ்ஞானம். இது ஆத்ம அஜ்ஞானம் இல்ல, இந்த அஜ்ஞானம் தர்மா தர்ம அஜ்ஞானம். விவேகம், இது தர்மம், இது அதர்மம். இங்கதான் நிறைய பேருக்கு குழப்பம் வரும். இன்னைக்கு இந்த டயத்துல இப்ப என்ன செய்யணும், ஒரு டயத்திலே நமக்கு குழப்பம் வருது. தர்மா தர்மா அவிவேகம். இது நீங்க முதல்ல உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த கான்செப்ட்ல கொண்டு வரணும், ஐடியாவில் கொண்டு வரணும். அப்பதான் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகே, ஒரு இடத்துல நீ குழப்பமா இருக்கு, சஞ்சலமா இருக்கு அப்படின்னா அங்க நீ முடிவு எடுக்க பண்ண முடியாம தத்தளிக்கிற. இதுதான் ப்ராப்ளம், பேசிக். அந்த இடத்துல சான்றோர்கள் கிட்ட கேட்கணும். இல்ல தர்மா தர்ம விஷயத்தை பத்தி நீதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் சொல்றது, அந்த தர்ம சாஸ்திரத்தை நீ படிக்கணும், படிச்சிருக்கணும். ஏற்கனவே புராணங்கள் இதிகாசங்கள்லாம் படிச்சுன்னா 18 புராணங்கள், 18 உப புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம் மொத்தம் சேர்த்தவளா என்னது 18 18 36 36 38 ஐட்டு படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா இந்த குழப்பமே வராது வாழ்க்கையில. ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ சொல்லிக் கொடுக்கல, சரி ஆத்துல சொல்லிக் கொடுத்தா கேட்டுருவியாக்கும்.
அதனால தர்மா தர்ம விவேகம் முதல்ல கோளாறு. இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு தெரியாது. அதனால என்னன்னா மோகம். மோகம் என்ன? உல்டா. செய்ய வேண்டியதை செய்ய மாட்டான், செய்யக்கூடாதத நல்ல திறம்பட செய்வான். இது உல்டாயிடும். ஓகே, அதனால என்ன ஆகும்? அதனால என்ன ஆகுமா? இம்சை தான். யாருக்கு? அவனுக்கும் மத்தவனுக்கு. ஆசிட் மாதிரி. இது 3 சமுச்சயம் இல்ல, அது ஆத்ம சம்யோகம் சொல்லுவேன். அத ஆத்ம சம்யோகம் போட்டுக்கொள்ள ஒன்னோடு ஒண்ணு தாரணா தியான சமாதி 3 சேர்ந்தது சொன்னல. அத 3 சேர்ந்தது மாதிரி இது 3 ஒன்னோட ஒண்ணு கான்ட்ரிபியூட்டர். புரியுதா? அஜ்ஞானம் மோகத்துக்கு ஹெல்ப் பண்ணும், மோகம் இம்சைக்கு ஹெல்ப் பண்ணும், இம்சை மோகத்துக்கு ஹெல்ப் பண்ணும், மோகம் வந்து அஜ்ஞானத்துக்கு ஒன்னோட ஒண்ணு கம்பைன். 3 சேர்ந்து இருப்பாங்க. இவன் மூஞ்சியும் இவனுடைய நடவடிக்கை நட உட பாவனை எல்லாம் பார்க்கும்போது தெரியும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உலகம் முழுக்க இப்படி ஆசுரியா தெரியும். அசுர பயல் கூட்டமா இருக்கும். புரியறதுல இப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது, நம்மள இப்படி கொஞ்சம் பார்க்கணும். புரியுதா? அதனால 3 இருக்கிறது. இது 3 ஆச்சா? அதுக்கப்புறம் இதெல்லாம் மீதெல்லாம் இது அது அனெக்ஸ். ஓகே, அது சப்டிடரி. அது நம்பர் 4 வந்து அச்சௌச்சம். அசுத்தத்துல ஒரு சந்தோஷம், அசுத்தமா இருக்கிறதுல ஒரு சந்தோஷம். நான் வந்து இப்ப வந்து டெய்லி தூங்க போறதுன்றது டெட், மரணத்துக்கு ஒப்பானது. எழுந்துக்கிறது வந்து பிறப்புக்கு ஜென்மத்துக்கு ஒப்பானது. நம்ம நாட்டுல வந்து நம்முடைய கலாச்சாரத்துல புதுசா குழந்தை பிறந்தாலும் குளிக்கணும். ஓகே, அது தீட்டு. செத்து போனாலும் தீட்டு. என்ன புரிஞ்சுக்கணும்? டபுள் தீட்டுல இருக்கிய. இப்ப எழுந்திருக்க, அதனால தீட்டு. பிறக்கிறதுன்னு பேரு. இப்ப வந்து தூங்க போயிருக்கல, அது செத்து போனதுக்கு சமானம். 2 தீட்டு வச்சுண்டு எப்படி நீ குளிக்காம மத்த காரியெல்லாம் பண்ண முடியும்? சமையல் கட்டுக்கெல்லாம் போக முடியும்? முதல்ல எழுந்த உடனே பெட்ல பகவான நமஸ்காரம் பண்ணிட்டு உன் கையே பார்த்துட்டு நேரா வந்து போய் குளிக்க போகணும். ஓகே, குளிக்க ட்ரையா குளிக்கூடாது. ஏன்னா டபுள் தீட்டு இருக்கு. அதனால அது புண்ணிய ஜலமாக்கணும். புண்ணிய ஜலம் என்ன? புண்ணிய ஜலம் கங்கேச யமுன சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இது புண்ணிய ஜலம். புண்ணிய ஜலம் ஆயிடும். அந்த ஜலத்தை குளிச்சுட்டு வந்து புத்தம் புது பிறவி. அப்படியே நேரம் வந்து விளக்கெல்லாம் ஏத்திட்டு அப்படியே சுட சுட ஏதாவது உள்ள கொட்டிண்டு உள்ள பகவான் ஒருத்தர் இருக்கான, அவனுக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணிட்டு இங்க வந்து சுவாமிக்கு சகஸ்ரநாமம் சொல்றேன். என்ன வாழ்க்கை பாருங்க. கீதையை கேட்டு நாராயணன் முடிச்சு போனா அடாடா, நம்மள மாதிரி உலகத்துல சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. அப்படி பகவான் சொல்றார். ஓகே, அதனால சில பேர் இதுக்கு ஆப்போசிட்டா இருப்பான். அழுக்குண்ணி பையன். ஓகே, ஒரே டிரெஸ் 1 வாரம் போட்டுப்பான். ஓகே, அழுக்கா இருக்கிறதுலே ஒரு சந்தோஷம். அது குப்பையில போய் அப்படியே போய் சொருகிடுவான் பாருங்க. நான் தெய்வம் நினைக்கிறது அவனெல்லாம். ஓகே, எப்படிதான் இருக்கு? மூக்க பிடிச்சுன்னு அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஓகே, அதுல ஒரு சந்தோஷம் வேற இருக்கு. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. ஓகே, சில பேர் வீட்டுக்கு போனா ஒரு ஸ்மெல் வரும். ஓகே, அது அவளுக்கு தெரியாது. ஏன்னா அதுலயே பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால ஓகே. ஏன்னா வீட்டை வந்து நான் ஒரு வீட்டுல இருந்தேன். நான் பிரம்மச்சாரியா இருக்கும்போது வீட்டை வந்து டெய்லி தொடப்பேன். நான் இருந்த வீட்டை, அது சுந்தர பவன் பேர், அது திருவள்ளூர்ல. அது நல்லா தொடச்சு கிடிச்சு வச்சிருப்பேன். ஓகே, இன்னொரு கொடுத்தொன்னு விட்டுருப்பாரு. இந்த வீட்டுக்காரர் போய் அந்த அம்மா செம்ம திட்டு. அந்த பையன் பேச்சுலர் பையன், அவன் டெய்லி கிளீன் பண்ணி தொடச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த பக்கம் போனோன்னு எனக்கு கூப்பிடுவார் அந்த அம்மா. இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு? எவன் வீட்லயும் நம்ம குட்டி இருக்கும். சுத்தமா இருக்கணும். சுத்தம் சுகம் தரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுத்தமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பல பேர் கிச்சன் ரூம்ல வந்து பாப்பா வந்த அந்த டம்ளர் உருளும் பாரு, கலிங்க போர்தான். எப்படிதான் இருக்காலும் அது போட்டா நீங்க இல்ல, இப்படி இருக்கா குரூப் இருக்கு. ஓகே, அச்சௌச்சம். ஓகே, 5வது பண்பு என்ன? இதெல்லாம் ஒரு பண்பா? அனாச்சாரம். ஆச்சாரம் இல்லாம இருக்கிறது. ஓகே, பண்பாடற்றவர்கள். முக்கால் பேண்ட். ஓகே, பொட்டு ஒன்னு இருக்க இருக்கும். இடியட் ஃபெலோஸ். ஓகே, நம்மளுடைய கலாச்சாரத்திலே வராது அது. புரியுதா? எல்லாமே ஹை உயின்னு இருக்கும். ஏதோ பேச்சுங்க தத்து பித்துனுங்க. கற்பூரம் ஏத்துற சுவாமிக்கு ஏத்து நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு
அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. காலையில எழுந்துக்கிட்டா விளக்கேற்றினா எல்லாம் முடியாது, என்னால முடியாது. ஓகே, கோயிலுக்கு போயிட்டா இதெல்லாம் நீ உன் வேலை, போயிட்டு வா, என்ன கூப்பிடாத, எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்ல ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு ஒன்னுத்துக்கும் லாய்க்கப்படாது, சுத்தப்படாது, சுத்த சிகாமணி, எல்லாம் செக்குலர். புரியுதுல? நீ அந்த ஸ்கூல பார்த்து பார்த்து சேர்த்தி அப்ப மாத்திரம் தெரிஞ்சுதா உனக்கு? நல்ல தெய்வீகமா சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ல சேருன்னு சொன்ன அங்க ப்ரொமோஷனே வராது அப்படின்னு கேட்டல. இந்த ப்ரொமோஷன் பார்த்துக்கோ அப்படின்னு. அதனால எங்க நல்லதை சொல்லி கொடுக்குறாலும் அங்க போய் சேர்க்கணும். ஓகே, சரி, நம்ம தான் கெடுத்தது இதெல்லாம் நல்லா கேட்டுக்கணும். அதை வந்து 12th வரும்போது பிடிக்கிறது, புடின்னு ஒன்னும் பிடிக்க முடியாது. 5 வயசு வரைக்கும் நீ சொல்றது கேட்கும். ஓகே, தெரியாதனால. ஓகே, அதுக்கப்புறம் நீ சொல்றது கேட்காது. ஓகே, அது வரைக்கும் என்னெல்லாம் உண்டோ சம்ஸ்காரத்தை கொடுத்துரு. ஓகே, அப்படி இல்ல ஆச்சாரம் அனாச்சாரம். ஆச்சாரம் இருக்காது. ஒரு சாப்பிடுறது இந்த கையில எடுத்து சாப்பிடுவான், இதை சாப்பிடுவான், இப்படி பிடிச்சி சாப்பிடுவான், குரங்கு மாதிரி சாப்பிடுவான், நாய் மாதிரி சாப்பிடுவான். ஓ பாபா, அனாச்சார பய. பூணல் போட்டிருக்கு, சம்ஸ்காரம் கொடுத்துருக்கு, பிராணாய சோகா அபானாய சோகா அதெல்லாம் பண்ணணும். இப்படி பாக்குறது சொல்றானா? சரி, உறவு கெட்டு போயிடும் கேட்டா. ஒன்னும் பண்றதில்ல, எதுவும் பண்றதில்ல, அப்படியே போகும். ஓகே, போட்ட ஒழிஞ்சு போட்டா. ஓகே, அதெல்லாம் ஆசுரி சம்பத்து, அசுரர்கள் செய்யறது. சரி, அப்புறம் என்ன? அசத்தியம். வாயை திறந்தாலே பொய், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானே. ஓகே, அவன் வந்து கரெக்டா அது கரெக்டா மேட்ச் பண்ணி சொல்லுவான், மேட்சா. ஓகே, பொய் 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 பேசுறவா யாரெல்லாம்? அசுரா. இப்போ லேடிஸ் பேசினா என்ன அர்த்தம்? அசுரி சொல்லக்கூடாது, அழகான ராட்சசின்னு சொல்லணும். ஓகே, ஒன்னு அட்ஜெக்டிவ். ஓகே, சோ அதனால பெண்களுக்கு நம்ம முதலீடு கொடுக்கணும். அவ பொய் பேசினா அழகான ராட்சசி அப்படி சொல்ல முடியும். ஓகே, பொய் பேசுறவங்களா ராட்சசி ராட்சசி ராட்சசி. அனீஸ்வரம் ஜகத்து. ஓகே, சோ அனீஸ்வரம் ஜகத். இந்த ஜகத்துல ஈஸ்வரன் கிடையவே கிடையாது, அப்படி இவர்களுக்கு நம்பிக்கை. ஓகே, ஈஸ்வரனாவது போடலுங்க, நம்ம உழைச்சதானே சம்பாதிச்ச. ஓகே, இதெல்லாம் வந்து எவனோ கற்பித்தது. ஓகே, பகுத்தறிவு இல்லாதவன் கற்பித்தது கடவுளை. அப்படி அதுல நம்பிக்கை உறுதியா இருக்கிறவன். அதுவும் இப்ப சயின்ஸ் டெவலப் ஆக அதெல்லாம் இது கிடையாது. ராக்கெட்ல போனா அங்க சொர்க்கலோகம் தெரியுமா? மண்டு, அதுக்கு ரூபமே வேற, அதுக்கு செலஸ்டிய ரூபம், அந்த இந்த ரூபத்துல போனா பஸ்ட் ஆயிடும். உனக்கே வந்து இப்ப ஸ்பேஸ்ல போகும்போது நீயே அப்படி வெளியில போயிட்டு வருவியா? காத்து வாங்கல படாரம் வெடிச்சு போடுவேன். அதுக்குன்னு எவ்வளவு தூரத்துக்கு ஏற்பட. இது வந்து 7 நீ லோகத்துல சித்திரங்கத்துல பார்த்துட்டு இருக்க, அதை போய் தாண்டி போடா உன் ராக்கெட் எடுத்துட்டு. புரியுதா? அதுக்கு எப்படி போன? நான் சொல்ற மந்திரத்தை சொல்லு, ஒரு அப்ப நீங்க தாண்டி போனோம். அப்படியா அப்படின்னு வா. அதனால அனீஸ்வரன், ஈஸ்வர பக்தி இல்லாதவன் அந்த பையன். ஓகே, இதெல்லாம் ஆசுரி சம்பத். நெக்ஸ்ட் என்ன? காமம். இதை விடவே மாட்டார. காமம் வந்து டிசைர் வந்து நாட் ராங். இப்ப டிசைர் இருக்கிறதுனால காலையில வந்து இங்க நீங்க இத்தனை காலம்புற டிசைர் நாட் ராங். டிசைர் வந்து அப்படியே நடக்கணும் எதிர்பார்க்க கூடாது, நான் பைண்டிங் டிசைரா மாத்திக்கணும். அப்புறம் ஆசையை குறைச்சிக்கணும். அப்புறம் என்ன? தர்ம விரோத ஆசை தான் டேஞ்சரஸ். ஓகே, இது அதனால குரோதம், சினம், கோபம் டிப்ல இருக்கும். நம்முடைய இப்படி தொட்டா சில பேருக்கு கோபம் வரும். ஓகே, இவெல்லாம் அசுர பய இல்லாட்டி ராட்சச பய. ஓகே, சினம் வரக்கூடாது. எப்பெல்லாம் சினம் வருதோ ராட்சசா 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 அப்படி 3 தடவை சொல்லிக்கணும். சோ இப்ப கோபம் வருதுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு, ஐ எம் த ராட்சசா, ஐ எம் த ராட்சசா, ஐ எம் த ராட்சசா. பக்கத்தில் இருக்க கரெக்ட் 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 கரெக்ட். ஏன்னா ராட்சசங்கிட்ட ராட்சசத்தை எதிர்பார்ப்போம், மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கறது எதிர்பார்க்க மாட்டோம். நேச்சுரல் தானே. அப்ப டாலி ஆயிடும், ப்ராப்ளம் டாலி ஆயிடும். புரியுதுல? சப்போஸ் ஒருத்த கோபத்தோட எரிஞ்சு விழுந்து பேசுறான்னா நீ என்ன புரிஞ்சுக்கணும்? அவனை ராட்சசன் சொல்லக்கூடாது, நீ புரிஞ்சுக்கணும் ராட்சச ரூபத்தில் இப்ப இருக்கார், அதனால் நம்ம சற்று நிதானமாக செயல்படுவோம். ஆனா சில குடும்பம் ராட்சசி குடும்பம், அதுவும் ஒரு கத்துவோம் இதுவும் கத்துவோம். அந்த குழந்தை அங்க போய் ஒளிஞ்சுக்கும். இந்த சின்ன குழந்தை மனுஷ ரூபத்துல மாறிட்டார் 2 பேரும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் குட்டி பூதம் அது கொஞ்சம் அது வளரும். அதுக்கப்புறம் தான் இவா 2 பேரும் செஞ்ச தப்பே புரியும். ஐயோ நம்ம இப்படி விட்டதுனால இது நம்மளை விட எகிரின்னு இருக்க அப்படின்னு. புரியுதுல? இதெல்லாம் இது மேட்ச் ஆகிட்டே இருக்கும். இதுல ஆசுரிகள் சம்பத்து, காமக்ரோத, இதுல இருந்து டெவலப் ஆகுறதுன்னா லோபஹா, நோ ஷேரிங். எது வந்தாலும் தானே சாப்பிட்டுக்கிறது.
இன்னொருத்துக்கு பகிர்ந்து கொடுக்கிற பழக்கமே கிடையாது. நேச்சுரல் சுபாவமே கிடையாது. இப்ப நம்ம கிட்ட இருக்க இன்னொருத்தர் கொடுக்க கூடாதுன்றது இல்ல, என்ன புரிஞ்சுக்கோங்க. கொடுத்தா கூட தப்பு கிடையாது, அப்படி தப்பா நினைக்க. ஆனா எடுத்து கொடுக்கிற பழக்கம் கிடையாது. ஏன்னா சம்ஸ்காரத்தில் இல்ல, ஏன்னா ஆசுரி சம்பத்து உள்ள இருக்கு. புரியுதுல? எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுல ஷேரிங், அது தெய்வீக பண்பு. ஓகே, அதனால்தான் வரதில்லை, தெய்வ பண்பு அது. ஓகே, நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. நான் பெரிய பெரிய ஆள்லாம் கூட பார்த்திருக்கேன், அப்படியே வாங்கி வச்சுடா. ஒன்னு எடுத்து கொடுத்தா தான் என்ன. நான் ஒருத்தர் பீரோல இதுனா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா மாம்பழம் வந்தேன். நான் ஒரு பழம் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு, ஆனா பார்த்துட்டு மூடி வச்சுட்டு வந்து என்கிட்டயே கொண்டு போய் அதை மூடி உள்ள வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு. சரி, அதாவது நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன் உலகத்துல. அது என்னன்னு, கொடுக்கிறது நிறைய பேருக்கு இல்ல, மெஜாரிட்டி பீப்புளுக்கு கொடுக்கறதுக்கு வராது, கை வரவே வராது எடுத்து கொடுக்கறது. புரியுதா? பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இதெல்லாம் என்னது? ஆசுரி சம்பத், பகிர்ந்து கொள்ளாதது. அதுக்கப்புறம் என்ன? 11வது சிந்தா அபரிமேயம் சொன்னார். ஓகே, அந்த சிந்தா அபரிமேயம் என்ன? ஜெனரேட்டர் உள்ள ஒரு ஜெனரேட்டர் மூழ்கி வச்சுட்டா பிறக்கும் போதே. அது என்னது? தாட் 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 எண்ணமா வந்து இருக்கும். ஓகே, விதவிதமான எண்ணம் வந்து அப்படியே கழிக்கும். அந்த இது தசகிரீவன், ராவணேஸ்வரன், அந்த மாதிரி 10 தலையும் ஒரே தலையில இருக்குவான். ஓகே, இது செய்யணும், இது செய்யணும், இன்னைக்கு இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படியே தலை வந்து இப்படி ஒழுகணும். அந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவன். ஓகே, அதுக்கப்புறம் 12வது மானித்துவம், தன்னை உயர்வாக நினைச்சுக்கிறது. ஓகே, மானித்துவம். தம்பம், தன்னை வந்து விளம்பரப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் 14வது கடைசி வந்து ஆத்மஸ்துதி பரத்துவம், தற்புகழ்ச்சி. ஓகே, இதெல்லாம் என்னது? ஒரு சாம்பிள் ஆசுரர்களுடைய குணங்கள். ஓகே, இதெல்லாம் உங்க அக்கவுண்ட்ல பர்சன்டேஜ் போட்டுக்கணும். இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா அப்படி டிக் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு நீனே ஆனஸ்டியா போட்டுக்கோ. 10%, இது சிலதெல்லாம் 90%, சில இந்த இது இல்ல நம்ம கிட்ட கடவுள் அருளால அப்படி சொல்லிட்டு. ஓகே, நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாரு, நல்ல காலம் நீங்க இப்ப கிளாஸ் எடுத்தீங்க, பிகினில் மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா எல்லா சர்வ குணங்களும் எங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டீங்க இங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு தெரியாம ஒழிஞ்சிருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிருக்க. இது குட் அசஸ்மெண்ட். ஓகே, திஸ் இஸ் ஆசுரி சம்பத்து. சரி, ஆசுரி சம்பத்தினால வரக்கூடிய பிரயோஜனம் என்ன? என்ன பிரயோஜனம்? நான் சுகம், சுகம் கிடைக்காது. நான் சித்தம், அவன் வந்து இது சித்த சுத்தி கிடைக்காது. மூணாவது என்ன? நான் மோட்சத்துவம். ஓகே, நான் பராம்கதி அப்படி பகவான் சொல்லிட்டாரு. ஓகே, அது 23ல சொன்னாரு. Therefore அர்ஜுனா தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் காரிய விவஸ்திதோ. எது காரிய அகாரிய விவஸ்திதோ, இது நல்லது இது கட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் பிரமாணம். இப்ப அந்த இடத்தை பிடிக்கிறது தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். ஓகே, பகவான் கடைசி ஸ்லோகத்தில் சொன்னார் இல்ல, அந்த ஸ்லோகத்துல அத வந்து இந்த பய புரிஞ்சுண்டா. புரிஞ்சுட்ட உடனே அத வந்து எடுத்துண்டு கேள்வி கேட்டு இந்த அத்தியாயம் முழுக்க கண்டினியூ ஆக போறது. ஓகே, இப்போ ஒவ்வொரு மண்ணுக்கு, ஒவ்வொரு சாயிலுக்கு ஒவ்வொரு செடி வளரும். எல்லா செடியும் எல்லா மண்ணிலையும் வளராது, இது ரூல். ஆனா நம்ம சாஸ்திராலயத்தில் என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா டைப் ஆஃப் செடியும் அங்க கொண்டு வந்து வளர்க்கிறோம். எப்படி? 2 விஷயம் பண்ணினோம். ஒண்ணு, ஏற்கனவே இருக்கிற மண்ணை தோண்டி எடுத்து வெளியில போட்டோம். 2வது என்ன பண்ணோம்? புது ரெட் சாயில் அதெல்லாம் பண்ணிட்டோம். அதனால இப்ப வளருது. அப்போ ஒரு அல்ப செடி கொடி வளர்றதுக்கே இத்தனை ஏற்பாடுன்னா, நற்பண்புகள் வளர்றதுக்கு என்ன பண்ணும்? முதல்ல நம்ம கிட்ட இருக்க ஆசுரி சம்பத்தை புடுங்கி போடணும். உன் சொத்து அது பர்மனன்ட், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேண்டாம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும்? குட் சாயில் போட்டு நம்ம ஏற்கனவே பிறந்ததை வச்சு கட்டி காப்பாற்ற கூடாது. இப்ப நம்ம டெவலப் பண்ணி வெளியில வரணும். அப்ப நம்முடைய சுபாவத்தை ஆசுரி சம்பத்து இருந்தா அதை மாத்தணும். ரெட் சாயில் போட்டு தெய்வீ சம்பத்தை வளர்க்கணும். புரிஞ்சுதுல? ஓகே, எப்படியோ துட்டு இல்ல சாமிஜி ரெட் சாயில் வாங்குறதுக்கு கேட்க கூடாது. அதுக்குதான் துட்டு எதுன்னா, இது ஸ்ரீராம ஜெய மந்திரம். ஓகே, அந்த ஜபம் பண்ண பண்ண உனக்கு பணம் கிடைக்கும். அது மூலமா இந்த ரெட் சாயில் வாங்கி தெய்வீ சம்பத்தை வளர்க்கலாம். ஓகே, இதெல்லாம் ஒன்னொன்னு கனெக்டட். ஓகே, அதனால 13, 14, 15 சாத்தியத்தை பத்தி பேசினாரு. 16, 17 வந்துன்றது தகுதியை பத்தி சாதனை பத்தி சொல்றாரு. ஓகே, 46 பண்புகளை சொல்லி முடிச்சாரு. அதனால 14வது அத்தியாயத்துல
நீங்க 13வது அத்தியாயத்துல ஒரு சொல்லு சொன்னார். என்ன சொல்றாரு? புருஷ பிரகிருதி. ஓகே, அந்த பிரகிருதி 3 குணங்கள், தமசு, ரஜஸ், சத்துவம். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி 14வது அத்தியாயத்துல திரிகுணாத்மாயா 3 குணங்களை பத்தி சொன்னாரு. ஓகே, இந்த 3 குணங்களை ஓவர் கம் பண்ணினா நிர்குணத்துக்கு போறவன் புருஷோத்தம அத்தியாயம். ஓகே, அப்படி வர முடியாம தத்தளிக்கிறவனுக்கு 16வது அத்தியாயம். ஓகே, இந்த குணங்களை இப்படி பார்த்துக்கோ, லிஸ்ட் பண்ணி. இது வரைக்கும் அப்படியே பாலிஷ சத்துவ குணத்தை மாத்திரம் பேசிட்டு வந்தவர் 16வது அத்தியாயத்துல ஒரு புது அக்கவுண்ட் ஓபன் பண்றார். ஓகே, ஒரு புது பிரான்ச். அதுல இது வரைக்கும் பகவான் சொல்லாதத உனக்கு இந்த பக்கம் போட்டு பார்க்கிறார், கத்திய மறுபக்கம் போட்டு பார்க்கணும். ஓகே, இப்படி இருக்குல்ல, அது இது வெட்டு இருக்கு இல்லையா, அந்த வீச்சு இப்படி போட்டு எதிர் வெட்டு போடு சொல்லுவான். புரியுதுல? இப்படி வெட்டுவான், இப்படி வெட்டுவான், மரத்தை வெட்டு, அப்புறம் இப்படி வெட்டுவான். ஓகே, ஆப்போசிட். அப்பதான் மரம் வெட்டி சாய முடியும். புரியுதுல? அதனால இப்போ எதிர் வெட்டு போடுறார் அவர். போட்டு ஆசுரி குணங்களை பத்தி சொல்றாரு. ஆசுரி குணங்களை வளர்த்துக்கிறதுக்கு இல்ல, அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, அதனால தான் தெய்வ பண்பு வர்றதில்ல, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பத்தி சொல்றாரு. அதனால ஆசுரி சம்பத்து வச்சுண்டே நீ மாண்டூக்கியத்துல எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஓகே, மாண்டூக்கியத்தை நீ டிஸ்கோர்ஸ் கூட பண்ணலாம், கிளாஸ் கூட எடுத்துடலாம் வச்சுக்க. ஆனா ஞானம் மாத்திரம் சித்திக்க. இந்த பிரபஞ்ச உபசமன் ஒண்ணு சொல்றா இல்லையா, அதெல்லாம் புரியவே புரியாது. ஓகே, அவ எஜுகேட்டட் ராட்சசன் பேர், பண்டிதா ராட்சசா. விஷயம் தெரியும், விஷயம் தெரியாத ராட்சசன், விஷயம் தெரிஞ்ச ராட்சசன், அவ்வளவுதான் டிஃபரண்ட், அவ்வளவுதான். ஓகே, அதனால இந்த தெய்வீ சம்பத் ஆப்போசிட் ஆசுரி சம்பத். அதனால பகவான் டு பி கண்டினியூ 17வது அத்தியாயத்துல திருப்பி இந்த பண்புகளை எப்படி கொண்டு வருது அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போறார். 16, 17 அத்தியாயம் த வே ஆஃப் லைஃப். சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? த வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை நன்னெறிகள். அப்பத பத்தி சொல்றாரு. ஓகே, அப்ப இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டாதான் உனக்கு இதுல டெவலப் பண்ண முடியும். அதனால யோக்கியதா டெஸ்ட்ல செகண்ட் ரவுண்ட் எடுத்துக்கிறார். ஓகே, யோக்கியதா டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன? 16வது அத்தியாயம். இப்ப செகண்ட் ரவுண்ட். ஓகே, கமான், இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு ரெடியா? அப்படி சொல்லிட்டு அவர் ரெடி ஆகிறார். ஓகே, தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத். அத நேரடியா கேட்ட உடனே மனசு என்னமோ பண்றது இவனுக்கு, அர்ஜுனனுக்கு. ரியலி இது வரைக்கும் கேட்டதெல்லாம் ஒரு மாதிரி கேட்டுட்டு வந்தா, இங்க பார்த்தா மாச்சுச்சகா சம்பதம் தெய்வீம் அபி ஞாதோசி பாண்டவ. ஏ பாண்டவா, ஏ அர்ஜுனா, உனக்கு தெய்வீ சம்பத்து இருக்கு, கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு அவனை ப்ரிப்பேர் பண்ணி தான் இதை சொல்றாரு. ஆனா கூட இது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தோன்றது அவனுக்கு. புரியுதா? ஏன்னா ஆனஸ்ட் ஸ்டூடெண்ட் அவன். புரியுதுல? ஓகே, அதனால இதுல இந்த கீதையை ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யார் தெரியுமோ? ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யார் தெரியுமோ? சஞ்சயன். புரியுதா? ஓகே, அத சஞ்சயன் சொல்ல சொல்ல ஃபர்ஸ்ட் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணி முதல்ல கேட்டவன் யார் தெரியுமோ? ஆசிரி சம்பத்தினுடைய உச்சசாயில இருந்தவன் யார்? திருது. அதனால இந்த சஞ்சயன் பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பான், திருது பார்த்தா திருதுருன்னு முடிச்சுட்டு இருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரலா கீதையை தொடக்கும் போது கிருஷ்ணருக்கு தெரியும் நம்ம சொல்றத இந்த பையன் விட்டுடுவான்னு சொல்லிட்டு, அப்பவே தன் காலத்திலேயே சமகாலத்திலேயே அதை டீச் பண்ண ஆரம்பிச்சுட்டார். கிரேட். ஓகே, நான் சொல்றது நான் செய்யறதுல ஒண்ணுமே கிடையாது, அந்த ஆளுகிட்ட காப்பி அடிச்சுதான். நம்ம இருக்கும்போது எல்லாத்தையும் பண்ணி விட்டுணும். புரியுதா? அதுக்கப்புறம் செல்ஃப் எடுக்காம போயிடுச்சுன்னா, அதனால நம்ம இருக்கும்போது இதெல்லாம் ஒரு சந்தேகம் தான். அதனால இங்க என்ன பண்றேன்னா, ஓகே, மாச்சுச்சகா கவலைப்படாத, நான் இருக்கேன், வே ஆஃப் லைஃப். ஓகே, வாழ்க்கை நன்னெறிகளை சொல்லி கொடுக்கிறார். இவனுக்கு இவன் என்ன சொல்றான்னா, இவன் ஒரு கேள்வி கேட்கிறான், சிரத்தையை பத்தி கேட்கிறான். அதனால இந்த அத்தியாயம் சிரத்தையை பத்தி சொல்ல வருது. சிரத்தைனா என்ன, சிரத்தைனா எப்படி, அதெல்லாம் டீட்டெயிலா சொல்ல போறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்ரத்தா த்ரய விபாக யோகா. அப்படி இது 28 ஸ்லோகம் இதுல இருக்கிறது. இதுல 17வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனுடைய கேள்வி பிரகாரம் கேட்கிறது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரிய காரிய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திரவிதா நோக்தம் கர்ம கர்த்துமிகாரஹசி அர்ஹசி அப்படின்னு கடைசியா முடிச்சார் பகவான். எதுங்க முடிச்சாரு? 16ல முடிச்சாரு. அப்படி தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் அப்படி சொன்னார். ஓகே, இது
சாஸ்திரம் தான் கைடுப்பா. சாஸ்திர கைடு பேஸ்ட் லைஃப் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு இது வாங்கினாலும் அதுக்கு மேனுவல் ஸ்கிரிப்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு வண்டி வாங்கினா மேனுவல் ஸ்கிரிப்ட், ஒரு இன்ஜின் வாங்கினா ஒரு மேனுவல் ஸ்கிரிப்ட் இருக்கிறது. சும்மா இது ஒரு மருந்து ஐ டிராப் வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு சுருட்டி ஒன்று வச்சிருப்பான். அதுல அது போட்ட பாம் தைலம் ஒண்ணு இருக்க, டைகர் பாம். அந்த டைகர் பாம் ஒண்ணு அதை சுத்தி ஒரு பேப்பர் வச்சிருப்பான், தமிழ்ல தெலுங்குல எல்லாத்திலையும் போட்டு வச்சிருப்பான். குட்டி குட்டா எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். புரியுதா? இதெல்லாம் இப்ப ஒரு டிராப் ஒண்ணு வச்சிருந்தேன். அது அதுல 100 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். அதை மூக்க தொடப்படாது, இப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் அதை எவனுக்கும் தெரியாது இப்படி திருகிறது, இப்படி தொடக்கணும்னு. அதை போட்டு டிராயிங் போட்டு அப்படி எழுதிருக்கான். இதெல்லாம் யூஎஸ் மெத்தட், இதெல்லாம் போட்டிருக்கான். இதெல்லாம் மேனுவல் ஸ்கிரிப்ட். இன்னதான் இது வேற அப்பப்ப சொல்றமா, என்னதான் மேனுவல் ஸ்கிரிப்ட் இந்த இதுல போட்டிருக்கான்னு சொல்லிட்டு படிச்சா இவ்வளவு எனக்கு தெரிஞ்சதையே போட்டு வச்சிருக்கான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அதனுடைய டிராப் இது பண்ற இடத்துல அதை கையால தொடாத அப்படின்னு போட்டிருக்கான். அது இம்பார்ட்டன்ட். ஓகே, அது தொட்டுட்டா அது இதுவாயிடும் நமக்கு. இதெல்லாம் சிலது இம்பார்ட்டன்டா இருக்கிறது. புரியுதா? மேனுவல் ஸ்கிரிப்ட். எனி மேனுவல் ஸ்கிரிப்ட் உனக்கு தெரிஞ்சதும் தெரியாது ரெண்டு கலந்துருக்கும். புரியுதா? அதை போட்டு கொண்டு அது நான் தெரியணும். அதனால நம்மளுடைய இப்ப ஒரு பணத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப காலில் மிதிச்சிட்டோம்னா என்ன செய்வோம், பணத்தை கடல்ல ஊத்திப்போம். இதுக்கா வேல்யூஸ். ஏன்? அது துட்டு இல்ல, பேப்பர் இல்லாது. பேப்பர் இல்ல. உங்களுக்கு சமீபத்தில் படித்த ஒரு விஷயம் அட்ராக்டிவ் ஆனது என்ன சொல்லுங்கள் பரதனாரே அப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். பரதனார் பதில் சொல்றாரு, ஒரு 100 ரூபாய் காகிதத்தை போட்ட உடனே ஒரு கழுதை உடனடியாக சாப்பிட்டு விட்டது. அந்த கழுதைக்கு தெரியவில்லை 100 ரூபாய்க்கு நாம் ஒரு 5 கிலோ பேப்பர் வாங்கலாம் என்று தெரியாமல் போனதுக்காக கழுதையை மாற்றிக் கொடுங்கள். பியூட்டிஃபுல். ஓகே, கழுதைக்கு தெரியாது, அப்படி சாமியில கும்பிடாது, இல்ல 5 கிலோ போய் பேப்பர் வாங்கி சாப்பிடாது. ஓகே, நம்ம மனுஷங்களுக்கு என்ன ஏற்படுது, ஏன்னா அதுக்கு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் கிடையாது. நமக்கு காலை தொட்ட உடனே நமஸ்காரம் பண்றேன். த சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வேதா, அது லக்ஷ்மி அப்படி சொல்றோம். புரியுதா? இந்த நமக்கு தெரியாமே பலது நடத்தின்னு இருக்குமே, அதெல்லாம் நாலேஜ் எங்க இருக்கிறது, வேதத்தில் இருக்கிறது. புரியுதா? வேதம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பாடிக்கு போகணும். நான் யோகா எடுக்க ஆரம்பிச்சேன். யோகா எடுக்கணும் முதல்ல சரீர சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் படிச்சேன். ஓகே, அதுக்கப்புறம் பிராணாயாம சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் படிச்சேன். புரியுதுல? அதுக்கப்புறம் மனசு சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் படிச்சேன். இதெல்லாம் பண்ணி படிச்சா ஒரு ஃபுல் ட்ராக் முழுக்க யோகா தான். உடம்பை சுண்டு வரணும் எப்படி ஃபைனா வச்சுக்கிறது. ஓகே, இதெல்லாம் வச்சுக்க அவ்வளவு அப்படியே கூட்டமா வருவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வருவான் அந்த கூட்டத்துக்கு யோகாக்கு. புரியுதா? ஏன்னா ஹெல்த், ஏன் ஹெல்த் அவேர்னஸ் இருக்கு, ஹெல்த் வேல்யூ இருக்குது. ஏன்னா ஒரு கிட்னி போனா 5 lakhs, ஹார்ட் போனா 20 lakhs. புரியுதா? அது வேல்யூ. ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோ, அவனுக்கு வேல்யூஸ் தெரியுது. புரியுதா? அப்போ வேல்யூ தெரிய அதுல நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். தேர்ஃபோர் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம். ஓகே, அப்போ இந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டது, ஈஸ்வரன் கிட்ட இருந்து வந்தது. ஈஸ்வரன் கிட்ட சாட்சாத் ஈஸ்வரனுடைய மூச்சு காத்து வேதம். ஓகே, சாதாரண விஷயத்துல யோ பிரம்மாணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் சப்ரகணோதி தஸ்மா தம் ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. சோ இந்த வேதம் பகவான் கிட்ட இருந்து வந்தது. அப்பேற்பட்ட வேதம் சாதாரண விஷயம் இல்ல. இந்த பகவத்கீதா கேட்கவே வேண்டாம். சாட்சாத் பகவானே அவனுடைய வாய் திறந்து மலர்ந்த ஒரு ஸ்தோத்திரத்தை இப்ப படிச்சுட்டு இருக்கோம். புரியுதா? அப்பேற்பட்ட விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. புரியுதா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரங்கள் நம்மளுடைய எல்லா கிரந்தங்களும் சமஸ்கிருதத்தில் இருக்கு. லட்சக்கணம். இப்ப கீதைக்கு சங்கரா பாஷ்யம் பண்ணிருக்காரு. அது எப்படி பண்ணிருக்காரு, சமஸ்கிருதம். அதுக்கு சப்கமெண்டர்ஸ் பண்ணிருக்காங்க, அது சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற பாண்டித்யம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ இந்த எல்லா விஷயமும் வேதத்தில் இருக்குது. காரிய அகாரிய விவஸ்திதம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், விதி வாக்கியம் நிஷேத வாக்கியம், இதெல்லாமே நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. அப்ப வேதம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. அதனால ஒரு உருது பண்டிதர் என்ன பண்றாருன்னா, பேர் மறந்து போச்சு, அவர் ரிசர்ச் பண்ணார். ஓகே, ஒரு காலேஜில் போய்
நான் வந்து ரிசர்ச் என்ன ஏதாவது சேர்த்துக்கோங்க சொன்னேன், ஒரே ஒரு சீட் இருக்காது. அப்படி சொல்லிட்டு உருதுல பகவத்கீதா டிரான்ஸ்லேஷன் பண்றத பத்தி ஆராய்ச்சி. அப்படி பண்ணும்போது 200 விதமான கீதா புஸ்தகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல போய் ட்ரேஸ் அவுட் பண்ணி உள்ள போனா அதுல இப்ப 4-5 தான் இருக்கிறது. ஓகே, 4-5 தான் ஸ்டாக் இருக்குது. மீதெல்லாம் நாசமாயிடுச்சு சார். அது பேர் மாத்திரம் இருக்க வழியா அதெல்லாம் இல்ல, இப்போ நாட் அவைலபிள். அதுக்கப்புறம் இவர் இப்போ புக் எழுதியிருக்காரு, அந்த உருது மொழியில பகவத்கீதை டிரான்ஸ்லேட் இவர் பண்ணிருக்காரு. இவர் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காருன்னா அவர் சொல்றாரு, ஏன் வந்து அதெல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னா அதுல தேவநாகரி எழுத்து இல்லை, வெறும் உருதுல மாத்திரம் தான் இருக்கு. அதனால நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா என்னுடைய புக்ல தேவநாகரி எழுத்தோட உருதுவை நான் சேர்த்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத சொல்றாரு. அப்போ சமஸ்கிருதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஓகே, ரொம்ப முக்கியம். சரி, அப்ப வந்து இப்ப பூஜை பண்றதுன்னு வச்சுக்கோ, பூஜை பண்ணது லெப்ட் அடிக்கணுமா ரைட்ல அடிக்கணுமா, எத்தனை பூ போடணும், இந்த பங்கனுக்கு கொழுக்கட்டை வைக்கணுமா, இந்த பங்கனுக்கு வந்து முறுக்கு வைக்கணுமா, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதுக்கு பேர் கல்ப சாஸ்திரம் பேரு. எவன் கல்ப சாஸ்திரம் படிச்சு எதை புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகிறதுனா ஒரு அதைரியம் வருது. சாஸ்திரமே தெரியலன்னா நமக்கு அதோகதி ஆயிடுவோமோ. ஆனா பகவான் சொல்றாரு, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் அப்படி சொல்றாரு. இவன் ஒரு டவுட் கலப்புறான். என்ன டவுட்னா, சாஸ்திரம் தெரியாம ஸ்ரத்தா மாத்திரம் இருக்கிறவன் கதி என்ன ஆகும்? புரியுதுல? அதனால ஸ்ரத்தா திரய விபாக யோகா, இத பத்தி ஸ்ரத்தையை பத்தி நம்ம ஒரு விசாரம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்ப ஸ்ரத்தானா என்ன? ஸ்ரத்தானா விஸ்வாசம், ஃபெய்த், நம்பிக்கை. புரியுதா? விஸ்வாசம், நம்பிக்கை. ஓகே, இது ஸ்ரத்தா. இந்த ஸ்ரத்தையினுடைய டாபிக் வந்து 1-6 பத்தி சொல்ல போறாரு. அதனுடைய ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் வந்து இந்த தம ரஜஸ் சத்துவத்தை பத்தி ஃபுல்லா இந்த ஸ்ரத்தா பேஸ்ல சொல்ல போறாரு. ஓகே, ஸ்ரத்த புரியறதுக்கு என்ன செய்யணும்? ஸ்ரத்தையா கேட்க, அதை தவிர வேற வழி கிடையாது. புரியுதா? அதனால அர்ஜுனுடைய கேள்வி என்ன? ஏன் இப்படி ஒரு கேள்வி அவனுக்கு இருந்தது? எது சரி எது தவறு என்பதை வியவஸ்தித்தம், அது வந்து சாஸ்திரம் பிரமாணம். பிரமாணம்ன்றது என்ன? அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. புரியுதா? அறிவை கொடுக்கக்கூடிய கருவியை பயன்படுத்தாம உனக்கு தெரிஞ்சிக்க முடியாது. சரி, இவ ஏன் இந்த கேள்வி எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு மனிதன் வந்து 4 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். 4 விதமான மனிதர்கள் சொல்லி அந்த டவுட் வச்சு இவன் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அவன் அப்படிலாம் கேட்டான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் விளக்க ஆசிரியர்களுடைய ஒரு கூற்று. என்னன்னா 4 டைப் ஆஃப் மாணவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? 1, ஓகே, சாஸ்திரஜ்ஞா, அவனுக்கு சாஸ்திரம் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ரத்தாவான், அதுல ஸ்ரத்தையும் இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அவனுக்கு சாஸ்திரம் தெரியும், சாஸ்திர தர்மா தர்மா சாஸ்திரம், இது டூஸ், இது டோன்ட்ஸ், இது டூஸ், இது டோன்ட்ஸ், அப்படிதான் அதுவும் தெரியும். அதே போல அதுல ஸ்ரத்தையும் இருக்கிறது. இதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்த முடியும். அந்த ஸ்ரத்தையும் அவனுக்கு இருக்கிறது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. தென் செகண்ட் கேட்டகரி பீப்புள் யாரு? சாஸ்திரஜ்ஞா. சாஸ்திரம் தெரியும், ஆனா அஸ்ரத்தவான், ஸ்ரத்த கிடையாது. அப்படிதான் சொல்லுவான், அப்படி சொல்லுவான். சாஸ்திரத்தை பத்தி தெரிஞ்சுப்பான். ஏன் தெரிஞ்சுப்பான் தெரியுமோ? அதை பத்தி குறை சொல்றதுக்கு. ஓகே, இந்த தீக்கா பசங்க எல்லாம் வந்து ராமாயண மகாபாரதம் படிப்பான், விழுந்து விழுந்து படிப்பான், நம்மளை விட அதிகமா படிப்பான். ஏன்னா அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு அதை பத்தி பாதியா போய் சொல்லுவான் பொதுக்கூட்டத்துல, மீதி பாதி சொல்ல மாட்டான். இப்படி ரொம்ப நாள் கழிச்சு நான் கண்டுபிடிச்சேன், இப்படி அத்தாரிட்டியோட பேசுறான்னு சொன்னா பாதி விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணாம விட்டுருவான். புரியுதுல? இந்த மாதிரி அவனுக்கு சாஸ்திரம் தெரியும், ஆனா அஸ்ரத்தவான். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி என்னன்னா அசாஸ்திரஜ்ஞா. இவனுக்கு சாஸ்திரம் தெரியாது, பாவம். ஓகே, அஸ்ரத்தவான், ஸ்ரத்தையும் கிடையாது, சாஸ்திரமும் தெரியாது, ஸ்ரத்தையும் கிடையாது அவனுக்கு. இவனுக்கு பக்தி, பூஜா, கோயில், தர்மா, அதர்மா, புண்ணியம், பாபம், மர்ஜன்மம் ஒன்னும் கிடையாது. ஓகே, செக்குலர் ஃபெலோ. ஓகே, சாஸ்திரத்துல இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அதில் பேர் ஸ்ரத்தையும் கிடையாது, 2ம் கிடையாது. இது 3வது கேட்டகரி. இது வந்து நிறைய பேர் பார்க்கலாம் இந்த பீப்புள், இந்த கேட்டகரியில. சரி, 4வது கேட்டகரி என்ன அப்படின்னா அசாஸ்திரஜ்ஞா. அவனுக்கு வந்து சாஸ்திரம் தெரியாது, ஆனா ஸ்ரத்தாவான். சாஸ்திர ஞானம் தெரியாது. சாஸ்திரம் என்ன சொல்றது, தர்மம் எது, அதர்மம் என்றது, புண்ணிய பாபம், இதெல்லாம் வந்து சாஸ்திரம் சொல்றது தெரியாது, ஆனா ஸ்ரத்த உடைவான்.
ரொம்ப சிரத்தையா இருப்பா. ஓகே, நேற்றுக்கு நாங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம். அந்த பாட்டி அப்படிதான், ரொம்ப சிரத்தை, அப்படி ஒரு சிரத்தையான பாட்டி. புரியுதா? இதுதான். ஆனா அவளுக்கு சாஸ்திரம் தெரியுமா? சாஸ்திரம் தெரியாது. புரியுதா? ஆனா சிரத்த ஃபுல்லா இருந்தது. ஓகே, இப்ப சபரி இருக்கா. ஓகே, இந்த இதுல அந்த சபரிக்கு சாஸ்திரம் ஒண்ணும் தெரியாது. அது ஒரு பாட்டி, சபரி பாட்டி. அந்த பாட்டிக்கு தெரியாது. ஆனா அந்த பாட்டி எப்படிப்பட்டவ? பூர்ண சிரத்தா. அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுட்டு பண்ணுவா. ஓகே, அதனால பகவானுக்கு ஒரு மனுஷன் நல்லதை கொடுக்கணும்னு சொல்லி பகவானுக்கு ராமனுக்காக கடிச்சு 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 வச்சிருக்கா. அதை பகவான் கொடுத்தார். இன்னொரு பையன் இந்த பக்கம் ஒருத்தர் இருந்தான் காலகஸ்தில. யாரு? கண்ணப்ப நாயனார். ஓகே, அவன் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் வசத்தியானது கொடுக்கணும்னு சொல்லி புது மாமிசத்தை அப்படியே அள்ளிட்டு வருவான். புது ஃப்ரெஷ். ஓகே, நாட்டு ஃப்ரிட்ஜில் வச்ச மாமிசம் இல்ல, அப்படியே புதுசா இருக்கும். அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணணும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு அதனால நதியில ஓடுறதுல அப்படியே வாயில கவ்விவான். 2 கை தானே இருக்க பகவான். அதனால போட்டு ஊதுவான். அந்த பண்டிட் இருப்பார்ல, சாஸ்திரி பூஜாரிகள், ஐயோ பாவா அபச்சாரம் பண்றானே, அப்படியே பாவி இப்படி பண்றானே, ஏன் இங்க வந்தானோ அப்படின்னு சொன்னான். ஆனா கண்ணப்ப நாயனர் பகவான் ஏற்றுக்கொண்டார். நிறைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாஸ்திரம் தெரியாது, ஆனால் சிரத்தையினுடைய ஹைட்ல இருக்காங்க. புரியுதுல இப்போ? அதனால இவனுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி 4 டைப் இருக்காங்க. ஒண்ணு அவனுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னது? சாஸ்திரம் தெரியும் ஆனா சிரத்த இருக்காது. 2வது கேட்டகரி சாஸ்திரம் தெரியும் ஆனா அசிரத்த. ஓகே, 3வது கேட்டகரி ரெண்டுமே கொலாப்ஸ். 3வது என்ன? 4வது என்ன? அவனுக்கு சாஸ்திரம் தெரியாது ஆனா சிரத்த இருக்கிறது. இந்த கேட்டகரி பத்தி பகவான் அவர்களே நீங்க என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன், 16வது அத்தியாயத்துல 3 பேருடைய கதியை பத்தி சொல்லிட்டேன். 3 பேர் என்ன கதி ஆவாங்கன்னு சொல்றீங்க. ஆனா 4வது ஆளுடைய கதியை பத்தி நீங்க சொல்லவே இல்லை. அதனால கேள்வி கேட்கிறேன். புரியுதுல? எப்படி சொன்னாரு இவரு? ஓகே, முதல்ல சாஸ்திர ஞானமும் சிரத்தையும் உள்ளவர்கள், அது அவங்க அடையக்கூடிய கதி என்ன? ததோ யாதி பராம் கதீம். 22வது ஸ்லோகத்தில் சொன்னார், அவர்கள் மேலான கதியை என்னையே அடைவார்கள், மோட்சத்தை அடைவார்கள் சொல்லிட்டீங்க. சரி, அதுக்கப்புறம் 2 3 கிட்டத்தட்ட ஒண்ணு. ஓகே, 2 வேற வேற கிடையாது. ஓகே, இப்படி பார்த்தா போத்திட்டு படுத்தா படுத்துக்கிட்டு போத்தினா 2 ஒண்ணுதான். ஓகே, அந்த மாதிரி சாஸ்திரம் தெரிஞ்சதுனாலயோ சாஸ்திரம் தெரியாதனாலயோ ஆனா சிரத்த கிடையாது, காமனா. அதனால பிரயோஜனம். அதனால 2 பயலை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க 23வது ஸ்லோகத்துல? யக சாஸ்திர விதிம் உத்ஸ்ருஜ்யத. அவன் என்ன? அவன் சாஸ்திரத்தை விட்டுடுவான். சாஸ்திரத்துல நம்பிக்கைலாம் கிடையாது, சிரத்தெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்டவன் கதி என்ன சொல்றாரு, ஹைலைட் பண்றாரு பகவான். ந சுகம், அவன் லௌகிக சுகமா அடைய மாட்டான். ந சித்திம், சித்த சுத்தி வரவே வராது. 3வது என்ன? ந பராம் கதீம், அவன் மோட்சத்துக்கு அருகதை கிடைக்கவும் கிடைக்காது. அப்படி சொல்லிட்டேன். அப்போ முதல் 3 பேரை சொல்லிட்டேன். இப்ப 4வது ஆளு பாக்கி இருக்கு. யார் அவரு? அசாஸ்திரஜ்ஞா ஆனால் சிரத்தாவான். அர்ஜுனுடைய சந்தேகம், சாஸ்திரம் தெரியாது ஆனா சிரத்தையோடு இருக்கிறவன என்ன பலன்ல அவனுக்கு என்ன கதியை போடுவேல்? சொல்லவே இல்லை நீங்க. தர்மம் தெரியாது. ஓகே, விதி நிஷேதம் தெரியாது, தனக்கு தெரிஞ்ச நியாயத்தை செய்வான். ரொம்ப நல்லவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இந்த மாதிரி கேட்டகரி பீப்புளும் இருப்பாங்க. நல்லவர்கள் ஆனா சாஸ்திரம் தெரியாது, ரொம்ப நல்லவர்கள். தான் தெரிஞ்ச இது இருக்கிறதோ அதை தான் சாஸ்திரமா பேசிட்டு இருப்பான். இந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவனே ஒரு யார் பெரியவரோ அவர் இப்படி சொல்றது, அவரே சாஸ்திரம். ஓகே, அவன் கதி என்ன ஆகும்? ஓகே, இதுல அவன் ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டது தர்மமாவும் இருக்கலாம் அதர்மமாவும் இருக்கலாம். ஓகே, அதனால மனுஷத்துக்கு இது. அதனால அவனை எந்த லிஸ்ட்ல போடுவேல்? தெய்வீ சம்பத்து லிஸ்ட்ல போடுவேலா இல்லது ஆசுரி சம்பத்து லிஸ்ட்ல போடுவேலான்னு கேட்கிறான் அர்ஜுனன். எந்த லிஸ்ட்ல இவங்க தள்ளி விடுவீங்க? இவனுக்கு சிரத்தையே கிடையாது. அதனால ஏன் அவனுக்கு இது போயிடுச்சு? சிரத்தை இருக்கு ஆனா சாஸ்திரம் கிடைக்கல. புண்ணிய பலம் குறைவு. ஓய், இப்ப நமக்கெல்லாம் என்ன? நமக்கு புண்ணிய பலம் அதிகமா இருக்கு. பகவான் ஹெல்ப் பண்றார். புண்ணிய பலத்தினால இங்க கேட்கிற நீனே கூப்பிட்டு போற யாராவது வீட்டுல வாய ஒரு தடவை கிளாஸ் கேள. நீங்க போறல என் ஃப்ரீடத்துல நீங்க தலையிடாதீங்க மம்மி அப்படின்வா. தீர்மானம் சொல்லுவா.
ஒண்ணு கிடக்க ஒண்ணு நம்ம கிளாஸ் அதிகதி ஆயிட போற சொல்லிட்டு நம்ம தப்பிச்சா வந்தா போறோம். சரி நீ ஆத்திலேயே சும்மா தூங்குன்றேன்னா சம்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதா, எஸ்கேப் ஆகி வர வேண்டியதான். இப்படிலாம் இருக்கிறது, இப்பெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப ஸ்ரத்தை உள்ளதுனால இவனுக்கு ஸ்ரத்தை இருக்கிறதுனால ஆசுரி லிஸ்ட்ல போட முடியாது, சாஸ்திரம் தெரியாதனால தெய்வீக சம்பத்திலையும் போட முடியாது. ரெண்டு கட்டான இருக்கணும், இவன் எங்க போடுவேன் அப்படிக்கு இவனுடைய கதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்ன பகவான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னாரு, நமக்கு மறந்துருக்க மாட்டோம். இது ஸ்ரத்தை பத்தி சொல்லிருக்காரு இல்லையா, சொல்லிருக்கிறாரு. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியா ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அசிரேனாதி கச்சதி. யார் ஒருவன் தன்னுடைய புலன்களை அடக்கி சாதனை புரிந்து சிரத்தையுடன் இருக்கிறானோ அவன் ஞானத்தை அடைவான். எப்படி அடைவான்? அசிரோனதி கச்சதி, குயிக்கா குயிக்கா. புரியுதா? ஸ்ரத்த மாத்திரம் இருந்துன்னு வச்சுக்க, குயிக்கா வந்துடும். ஸ்ரத்த இல்லாம ஒரு பல வருஷமா கேட்டேன்னா என்ன ஆகும்? ஞானம் அடையறதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும். அப்போ ஸ்ரத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சமதம உபரம ஸ்ரத்தா சமாதானம் திதிக்ஷா. புரியுதுல? விவேக வைராக்கிய முமுக்ஷத்துவம், அதுல ஸ்ரத்தா வெரி வெரி. SVSSல போய் அப்படி புரட்டி பாருங்க ஸ்ரத்தையை பத்தி. அந்த ஸ்ரத்த இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த ஸ்ரத்த இல்லாதனால நான் சிஷ்யனா இருந்தாலும் கூட டிஸ்டன்ஸ்ல இருக்கேன், குருவுக்கும் சாஸ்திரத்துக்கும் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஸ்ரத்தா ப்ராப்ளம். ஓகே, ஸ்ரத்தை முழுக்க அந்த குழந்தை மாதிரி ஆணு வாயை திறக்கிறதுக்கு நான் நாட் ரெடி. ஓகே, இவர் சொல்றதுல ரைட்டா ராங்கா வெரிஃபை பண்ணிட்டு உள்ள போவோம். எப்படி தப்பா போயிட்டோம்னா கரெக்ட் தான், பிகினிங்ல கரெக்ட். அப்படியே எப்ப பார்த்தாலும் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரிசோதிச்சுட்டே இருந்தாரு, அப்படியே பரிசோதிச்சுட்டே இல்ல. ஒன் ஃபைன் மார்னிங் இவர் தான் குருன்னு முடிவாயிட்ட பிறகு பரிசோதிக்க கூடாது. ஏன்னா குரு ஆகாத வரைக்கும் நீ பரிசோதிச்சு தான் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அது லைஃபோட ப்ராப்ளம் இல்ல, ஜன்ம ப்ராப்ளம். அது ஜன்மாந்திர ப்ராப்ளம். அதனால பரிசோதிச்சு பாரு, பகவான் கிட்ட வேண்டுகோ, இந்த ஆளு கரெக்டா தானா இருக்கான்னு அப்படின்னு பண்ணிக்கோ. ஏன்னா பகவானுடைய இது அது பிசினஸ், அந்த ஏரியா குரு சாஸ்திரம் கொடுக்கலாம் பகவானுடைய ஏரியா. அதனால பகவான் கிட்டே முட்டும் போது கரெக்டா ஆளை தேர்ந்தெடுக்கணும். நான் போய் ட்ரை பண்ண ஆரம்பத்தில். ஓகே, அது பகவானுடைய ஏற்பாடு. ஓகே, நான் நமக்கு இந்த டார்கெட் ஒண்ணு இருக்குல்ல, இவர் தான் குரு, எப்படி இருந்தாலும் அவருக்கு சரண் அடைஞ்சிடும். ஆனா முடியாது காட்டுறது மைண்ட் சொல்றது இது கிடையாது. மைண்ட இனிமே வயசாயிடுச்சு, இவர் தான் குரு, போடு அப்படி போடுது, நோ அப்படி திருப்பி சொல்றது. அதுக்கப்புறம் பகவான் அங்க ஏற்பாடு பண்றாரு. அங்க ஒரு பிரம்மச்சாரி பையன் இவர் கிடையாது, நீ அங்க போ அப்படின்னு இன்னொருத்தர் காமிச்சாரு. புரியுதுல? பகவான் ஏற்பாடு ப்ராப்பரா பண்ண. பகவானோட சிரத்தை இருக்கணும், பகவான் மேலே சிரத்தை இல்லைன்னா முடியா போச்சு. அப்ப ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். அப்போ 13ல புருஷ பிரகிருதி சொன்னாரு, 14ல திரிகுணாத் மாயா சொன்னாரு, 16ல தெய்வீ ஆசுரி சம்பந்தம் அதே தான் சொன்னாரு. ஓகே, அதே விஷயத்த ஸ்ரத்தை மூலமா தமஸ் ரஜஸ் ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் சத்துவத்தை பத்தி சொல்ல போறார். ஓகே, தேர்ஃபோர் நம்மளுடைய லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டியது, நம்மளுடைய சாதனையில எது டூல்ஸ். ஓகே, எது டூல்ஸ்? இப்ப நம்ம இப்ப இதெல்லாம் விவசாயம் இது பண்றோம், செடி கொடிலாம் நடுறோம். ஓகே, செடி கொடிலாம் நடுறதுக்கு என்ன வேணும்? அதுக்கு மண்வெட்டி வேணும், அப்புறம் இப்படி கிண்டி விடுறதுக்குலாம் வேணும், கடப்பாரை வேணும். இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட், டூல்ஸ். ஓகே, ஒர்க் பண்றதுக்கு. அது போல ஆன்மீக சாதனை டூல்ஸ் என்ன? நம்ம இது கண்டினியூஸா கொண்டு போறதுக்கு என்ன வழி செய்யறது? இதுக்கு உந்துதல் என்ன? ஃபோர்ஸ் என்ன? கிரியா ஊக்கி என்ன? அசம்சயம் மகாபாகோ மனோதுர் நிகிரகம் சலம் அபியாசேனே து கௌந்தேய வைராக்யேன சக்ரியதே. நமக்கு டூல்ஸ் எது? நம்முடைய டூல்ஸ் இந்த ஆன்மீக விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் மைண்ட். ஓகே, இந்த மனசு வச்சுதான் மனயவ பந்த மோட்ச காரணம். பந்தத்துக்கு காரணம் மைண்டு, மோட்சத்துக்கு காரணம் இந்த மைண்ட். அந்த மைண்ட பக்குவப்படுத்துறதுக்கான ஏற்பாடு அபியாசம், வைராக்கியம். அதுல ஒண்ணு இப்ப சொல்லி புதுசா ஒண்ணு ஸ்ரத்தா.
அந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு பண்பு, சத்குணம். அப்ப இந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு சத்குணம் வேணும். அப்புறம் அபியாச வைராக்கியத்தினால முடியும். இது மூணுமே எனக்கு லஸ்ஸா இருக்கு, குறைவா இருக்கிறது, வீக்கா இருக்கிறது அப்படின்னா ஸ்ரத்தா. ஸ்ரத்தா இருந்துட்டுன்னா எல்லாம் வந்திருக்கும். இப்ப கிட்டா ஊருக்கு போயிருக்கான், ஹைதராபாத்துக்கு புரியுதுல. ஏன் போயிருக்கான்? அவ ஆத்துல அந்த ஸ்ரத்தா இருக்கு. ஸ்ரத்தா இருந்துட்டுன்னா லீவ் போடலாம், என்ன வேணா ஒரு செட்டில் பண்ணிடலாம். புரியுதா? நமக்கு எதுல ஸ்ரத்த இருக்கிறதோ அதுல பிரவருத்தி இருக்கும். புரியுதா? எந்த ஒரு விஷயத்தை தியாகம் பண்ண நமக்கு தோணும். ஓகே, அந்த எதுல ஸ்ரத்த வச்சுக்கிறோமோ நீ விட்டுடும். அப்போ ஸ்ரத்த இருக்கிற இடத்துல பிரவருத்தி நடக்கும். நமக்கு ஸ்ரத்த மாத்திரம் வந்துட்டுனா எனக்கு வராதது எதுவுமே கிடையாது. அதுக்கு அபியாசம் பண்ணணும், அப்புறம் வைராக்கியம் இருக்கணும், அதுக்கப்புறம் பண்புலாம் தானாவே தன் பண்பு. அப்ப முழு சமர்ப்பணம், டோட்டாலிட்டி பண்ணணும். ஓகே, இங்க பகவான் அர்ஜுனன் கேட்கலாம் கேள்வி, எவர்கள் யார் ஒருவர்கள் ஸ்ரத்தை இருந்து அதனுடைய விஷயம் அவனுக்கு ஸ்ரத்தை இருக்கு, ஆனா சாஸ்திர ஞானம் இல்லாதவன் ஒருவன் கதி என்ன? எவர்கள் முதல் ஸ்லோகம் சொல்லி என்று கேட்பான். இதுவரைக்கும் என்ன சொன்னீங்க சுவாமி? முதல் ஸ்லோகத்துக்கான பிரிப்பரேஷன் சொன்னேன். முதல் ஸ்லோகத்தை சொல்லி இப்ப முடிச்சிடுவோம், பொறுமையை சோதிக்கல. ஓகே, சாஸ்திர விதிம் உத்ஸ்ருஜ்ய, இவர்கள் சாஸ்திர விதியை விட்டு விட்டவர்கள். ஏன் விட்டு விட்டார்கள்? தெரியாது. ஓகே, அதனால காரணம் இவனுக்கு தெரியாது. ஓகே, தர்மா தர்மம் தெரியாது. தேர்ஃபோர் தன் இஷ்டப்படி அவர்கள் செய்கிறார்கள். ஓகே, தான் கொண்டதே காட்சி, கொண்டதே கோலம். அவர்களுக்கு குரு சாஸ்திரம் கிடைக்காத ஒரு ஊர்ல பிறந்திருப்பாங்க. ஓகே, குரு சாஸ்திரம் இருந்தாலும் அதுல சிரத்த இருந்திருக்காது. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஆனா நம்மள லக்கி, இது நமக்கு கிடைச்சுடுத்து. ஓகே, இப்படிப்பட்ட வாழ்க்கை விடுறவன். ஓகே, சோ இவன் பகவான் சொல்றாரு, சிரத்தை இல்ல தானாகும் துவேஷதா, என்னை வெறுப்பவர்கள் அப்படின்றார். என்னை வெறுப்ப துவேஷதா, ஈஸ்வரன் பகவான் மேலேயே துவேஷம் இருக்கிறவன் இருக்கா. ஓகே, யாரு துவேஷிகள்? பகவானுடைய துவேஷிகள் யாரு? பகவானுடைய உபதேசத்தை கேட்டோம் அதுபடி நடக்காதவர்கள் பகவானை வெறுப்பவர்கள். பகவான் நம்மளை வெறுப்பவர் இல்ல, நான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சான்றோர்களுக்கோ அவதாரர்களுக்கோ குருக்களுக்கோ குருமார்களுக்கோ வெறுக்கிறது முடியவே முடியாது, அவங்க இயல்பே இல்லை. சப்போஸ் இந்த தீபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எரியற தீபம், அதை நீ இப்படி தலைக்கீழ பண்ணு, இப்படி எரியாது. திருப்பி என்ன பண்ணுவோம்? சங்கு சுட்டாலும் வெண்மையே தரும். சான்றோர்களுக்கு கெடுதல் பண்ண முடியாது. புரியுதா? அதனால பண்டிதர்கள் அவங்களுடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கிறது. அதனால சரியான இப்ப நம்ம கிருஷ்ணருடைய வழிபாடு பண்ணினோமே, உலகத்திலே நாம தான் பெஸ்ட் வர்ஷிப் பண்ணிருக்கோம். ஏன்? 1000 நாம சொன்னதுனாலயா? காலையில கிளாஸ் கேட்டு பூஜை பண்ணிருக்கோம். அது அவருடைய பகவானுடைய வாழ அமுத கேட்டு பூஜை பண்ணி அந்த சம்ஸ்காரம் படி விரதம் இருந்தனா அது ஓகே பூஜா. யஜந்தே, வழிபடுகிறார்கள். சாஸ்திர விதிம் உத்ஸ்ருஜ்ய, இவர்கள் வழிபடுகிறார்கள், ஆனால் சாஸ்திரம் தெரியாதவர்கள், சிரத்தையுடன் கூடியவர்கள். அர்ஜுனுடைய கேள்வி, தேஷாம் நிஷ்டா தூ கா கிருஷ்ணா தூ கா, அது இல்ல யா நம்மள புது தூ கா. ஹே பகவான், தேஷாம், தேஷாம்னா அவர்களுடைய, எவர்களுடைய சிரத்தை இருக்கு, ஆனா சாஸ்திரம் தெரியல, சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர்களது நிலை எப்படிப்பட்டது? சரி கிருஷ்ணா, இவர்களை தெய்வீ சம்பத்துல போடுவியா ஆசுரி சம்பத்துல போடுவியா? அதுதான் இவனுடைய கேள்வி. சத்துவம் ஆகோ, சத்துவம் ஆகோ, சத்துவத்தில் போடுவியா இவர்களெல்லாம்? தெய்வீ சம்பத்துல போடுவியா? ஆகோ, அல்லது ரஜகா தமகா, ஆசுரி சம்பத்துல அரக்கர்கள் அசுரர்கள் இருக்க அந்த லிஸ்ட்ல போடுவியா? பகவான் என்ன சொல்ல போறாரு சாயந்தரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.